ராமலிங்க அபயம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. பெரிய பதிவில் திருவடி புகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறதா வரிகள் பரிச்சயாதீதம் சுயம் சதோதயம் பரம் பரமார்த்த முக்த மௌனம். அதை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம். பரிச்சயாதீதம், அப்போ இறைவன் பரிச்சயம் அப்படின்றது தொடுறதுன்னு அர்த்தம். ஸ்பரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இது வடமொழியில் எழுதியிருக்கார் பெருமானார். அதீதம்னா தொட முடியாதது. அப்போ இறைவன் தொடுவதற்கு அதீதமானவன். பெருமானார் கூட உரைநடை பகுதியில் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகத்தில் பிரணவ தேகம் தோன்றும் பிடிபடாது, ஞான ஒளி தேகம் தோன்றும் தோன்றாமல் இருக்குன்றிருக்கார். அப்போ இறைவன் தொடுறதுக்கு உணர முடியாதவன், ஆனால் அனுபவ நிலையில் உணர முடியும் இறைவனை. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து சுயம், அவன் சுயமாக தோன்றியவன். அவன் சுயம்பு, அவன் தான் தோன்றி யாராலும் தோற்றுவிக்கப்படாதவன். அவன் அனாதி பொருள், சதா உதயமாய்க்கொண்டே இருக்கவன், என்றும் நித்தியமாக அவனுக்கு அழிவே கிடையாது. இப்போ உலகில் தோன்றது நம்மளுக்கு சூரியன் காலையில் தோன்றி மாலையில் மறைவது மாதிரி தெரியும். ஆனால் அது இன்னொரு நாட்டில் அது உதிச்சுக்கிட்டு இருக்கும், நம்மளுக்கு தெரியுது. அது மாதிரி இது இந்த சதா உதயமாய் கொண்டிருக்க இறைவனால தான் இந்த புறத்தில் இருக்கிற சூரியன் கூட உதயமாய் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி பார்க்க போகிறோம். வரம்னா சாகா வரம், இறைவனோட கலத்தல் அப்படின்றத பெருமானார் பெற்றுக்கொண்ட வரத்தை பற்றி நம்ம பெரிய பதிவில் பார்க்க போகிறோம். நன்றி. ராமலிங்க அபயம். வணக்கம்.